ளுக்கான அந்த ஒரு கட்ஸை தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த கட்ஸ் அந்த வீட்டில் வேற எந்த கண்டஸ்டன்ஸுக்கும் இல்லை, கோழைங்க எல்லாருமே. நான் இவ்வளோ கேட்குறேன், ஹோஸ்டே கோழை தாங்க. மற்ற யாரையுமே கேள்வி கேட்க தைரியம் இல்லாமல் பார்வை மட்டும் அந்த பொண்ணு மட்டும் வச்சு வந்து அந்த ஒரு ஷோ வந்து கொண்டு போகிற வீக்கெண்டில் கொண்டு போகிற ஹோஸ்டே கோழை தாங்க. பிபி டீமும் கோழை தாங்க. அவளை வச்சாதான் டிஆர்பி கிடைக்கணும்னு அவளை தூக்கவும் மனசில்லை, அவளை டைட்டில் வினர் ஆக்கவும் மனசில்லை. ஆனால் அதே டிஆர்பிக்கு அவளை அடிச்சு வந்து கொண்டு போனோன்னு ஒரு பொண்ணு மட்டுமே அடிச்சிட்டு இருக்கீங்களே, அப்போ நீங்களும் குழந்தைங்க தான். அப்போ இத்தனை பேருக்கு டஃப் கொடுக்குறா அவ தான் சிங்கம், அவ தான் கேமர், அவ தான் வந்து அந்த பிக் பாஸ் சீசன் இஸ் ஈக்குவல் டு 9 சீசன் 9 இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டால் அது பாரு மட்டும் தான் வரும், பவர் பாரு மட்டும் தான் வரும், ஃபயர் பாரு மட்டும் தான் வரும். இதுக்கப்புறம் அவள் ஷோவில் கண்டென்ட் கொடுக்கலான்றத மீறி இது வரைக்கும் அவள் கொடுத்த கண்டென்ட்ல தான் இந்த சீசனே போயிருக்கு அப்படின்னு சொன்னால், இதுக்கப்புறம் நீங்கள் யாரை வச்சு வேணா ஹோஸ்ட் பண்ணிக்கோங்க, யாரை வச்சு வேணா ஷோ நடத்திக்கோங்க. ஆனால் சீசன் 9 சொன்னால் பாரு பேரு தான் அங்கே ஃபர்ஸ்ட் வரும்னா அதை உங்களால் மாற்றவே முடியாது. எரேசர் வச்சுலாம் அழிக்கவே முடியாது. யார் மண்டைக்குள்ளேயும் போய் நீங்கள் இப்போ கேட்குறீங்களே, யார் குற்ற உணர்ச்சி இருக்கா சொல்லுன்னு எழுப்பி யார் மனசை திறந்த யாரும் வந்து சொல்ல முடியாது. இருக்கிற உண்மை அவன் மனசாட்சிக்கு தான் தெரியும். எழுந்து சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது. இந்த கேமை நான் இப்படி ஆடி இருக்கேன், இந்த இடத்துல பொய் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எவனுமே அங்கே ஒழுங்கு கிடையாது. இதில் நீங்கள் பார்வை மட்டும் குத்தம் சொல்கிறதுக்கு நீங்களும் நியாயமாக